அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை சிவன் கிரிவலம்லாம் வர முடியலன்னா கூட ஒரு ஆட்டோவில் வந்து செருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு கம்முன்னு தியானம் பண்ணிகிட்டே போங்க. இல்லைனா உங்கள் காரில் சுற்றுங்க, இல்லை டூ வீலரில் சுற்றுங்க. ஆனால் செருப்பை கட்டிட்டு சுற்றுங்க. நடக்க முடியாதவங்க திருவண்ணாமலைக்கு போங்க. சும்மா ரோட்டில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆசிரமத்திற்கு அன்னதானத்திற்கு அரிசியோ பருப்போ எண்ணெயோ காய்கறியோ சந்தோஷமாக வாங்கி கொடுத்துட்டுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அஷ்டம சனி இருக்குது. குரு 10லேருந்து 11 வராரு. அஷ்டம சனியில் குரு மாறுறது, 11 மாறுறது. கல்யாணம், குடும்பம், நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் செய்வது, குடும்பத்துக்கு வேண்டான அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவது, துணை அல்லது துணைவியருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறுவது, பெரிய பொசிஷனுக்கு வருவது, தைரியம் ஏற்படுவது, எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த கஷ்டங்கள் தீர்வது, பிள்ளைகளுக்கு டக்குன்ற அனுகூலம் ஏற்படுவது, குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மீண்டும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அந்த கடகத்திற்கு அது கிடைப்பதெல்லாம் ஆச்சரியம். குடும்பத்தில் சந்தோஷத்தை பொங்க வைக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் அடிவயிறு, முட்டி வலி, பாதம், கழிவுகள் போகிற இடம், பாதம் வரைக்கும், நகங்கள் வரைக்கும் கவனமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினா குரு 11ஆம் இடத்துல வந்தால் கூட தேவையில்லாத உங்களை படுக்க வச்சிடும். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம், வண்டி வாகனத்தில் கவனம், இது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்துலலாம் தகராறு பண்ணாதீங்க. சும்மா யாரையாவது திட்டாதீங்க. சாபம் வாங்கக்கூடிய நேரம் அஷ்டமத்தில் சனி இருக்கிற நேரத்தில் கடகத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியான சனி 8ல் இருப்பதனால் யாரையாவது கத்திக்கினே இருப்பீங்க. அவன் ஏதாவது கோயிலில் போய் காசு வெட்டி போடுவான், புரியுதா? இல்லைனா கெடா வெட்டுவான் உங்களுக்கு அகென்ஸ்டாக. ஓன்னு அழுவான் குலதெய்வ கோயிலில் உட்காந்துக்கணும். எதுக்கு அந்த சாபம்லாம் வேணாம். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏன்னா 9ல் ராகு இருப்பதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியோடு எல்லாத்தோடையும் சந்தோஷமாக்கக்கூடிய அமைப்பு, புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம், பச்சை கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அனுகூலம் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எனக்கு ப்ரமோஷனே வரலன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஃபாரின்லேருந்து வருத்தப்பட்டிருந்து அம்மா கிட்ட 2 மணி நேரம் புலம்பி இந்த கடகராசிக்காரர்கள், புருஷன்கிட்ட புலம்பி இருந்தவங்க, பொண்டாட்டிக்கிட்ட புலம்பி இருந்தவங்க, வீட்டில் தூங்காமல் தலகாணியை நினச்சி கொண்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பாத்ரூம்லேயே அழுவீங்க நிறைய கடகம், அதெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே என்னடா இப்படி மாறுதுன்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டில் பண்ணாலும் சரி, அதாவது சொத்து வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஷேரில் போட்டாலும் சரி, தங்கத்தில் போட்டாலும் சரி, போலி தங்கம் வந்துருப்போது ஜாக்கிரதையாக. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க. கூடா நட்பு கேடு விளையும், அதை மட்டும் கவனம். என்ன புரியுதா?